க்ரீம் சிக்கன் ஸ்பெகட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸ் ஆஃப் ஸ்பெகட்டி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனோடனே 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் அதுமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக காரத்தூள், தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி சுருளை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர், கொஞ்சம் கார்லிக் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் ஆனியன், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட அரை கப் பால், நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணி ஒரு 1/4 கப், கொஞ்சமாக க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி திக்கானோடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க ஸ்பெகட்டி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் எம்மியான க்ரீம் சீஸ் ஸ்பெகட்டி ரெடி ஆகிடும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.